ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிடிபினா என்ன, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத ஜிடிபியை கால்குலேட் பண்ணால் சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நியூஸ்லேயும் அதோட பல பர்சன்டேஜ்களை நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஜிடிபினா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, என்னென்ன காம்பனன்ட்ஸ் அதில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்படின்னா a total volume of goods and service produced within the country in a given period. அதாவது ஒரு நாட்டோட மொத்த பொருளாதார உற்பத்திகளோட பண மதிப்பு தான் ஜிடிபி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட மொத்த ஜியாகிரபிக்கல் ரீஜியனுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட டோட்டல் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ சர்வீசஸோட மானிட்டரி வேல்யூவை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜிடிபியை எதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரி ஆர் ஒரு நேஷனோட எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த கண்ட்ரியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஜிடிபியை நம்ம 3 வேஸில் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ப்ரொடக்ஷன் மெத்தட் அண்ட் இன்கம் மெத்தட். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரொடக்ஷன் அண்ட் இன்கம் அப்படின்றது டோட்டல் வால்யூம் ஆஃப் கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் இன்கம். ஸோ இங்கே கன்சம்ஷன் அப்படின்றது டோட்டல் வால்யூம் ஆஃப் கன்சம்ஷன். உதாரணமாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மார்னிங் வாங்கக்கூடிய மில்கிலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொசுபத்தி வரைக்கும் பண்ணக்கூடிய செலவுகள். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டோட்டல் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபாரின் கண்ட்ரீஸ் இந்தியாவில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட இதில் கால்குலேட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பீப்புள். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட், பாலிசிஸ், ஸ்கீம்ஸ், சப்சிடிஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் பீப்புள் மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இங்கே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ன்றது டோட்டல் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஏன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதர் கண்ட்ரியோட மணி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறப்போ நம்ம மணி அதர் கண்ட்ரீஸ்க்கு கொடுப்போம். இதில் பேலன்ஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூவை தான் நம்ம ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா அமௌண்ட்டு தான், அதாவது தொகையாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் ஏன் ஜிடிபியை பர்சன்டேஜில் சொல்கிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் அப்படின்றது ஜிடிபியோட வளர்ச்சி விகிதத்தை குறிக்குது, அதாவது க்ரோத் ரேட் ஆஃப் ஜிடிபி. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் இயரை விட கரண்ட் இயரில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடியது தான் இந்த பர்சன்டேஜ். ஸோ ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.